السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا والشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. قال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق அல்லாஹுல் அலியுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரருள் பரக்கத்தான ரஜபுனுடைய மாதத்திலே எல்லோரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. மஹல்லாவாசிகள், ஊர்வாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நிரப்பமாக வழங்குவானாக. ரமலானை அடைந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தந்தருள்வானாக. குறிப்பாக வாலிப சமூகத்தை அல்லாஹு பாதுகாப்பானாக. சுவனத்தின் அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நமது இளைஞர்களை ஆக்கி வைப்பானாக. நபிமார்களின் மூலம் அல்லாஹ் எப்படி இந்த தீனை பாதுகாத்தானோ, இந்த தீனுக்கு உயிரோட்டமாக நபிமார்கள் அமைந்தார்களோ, அல்லாஹ் அதுபோல நமது இளைஞர்களையும் இந்த தீனுக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்ற நல்ல துஆக்களோடு நோயில்லாத ஆஃபியத்தான வாழ்வை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித வாழ்க்கையை 3 பருவங்களாக பிரித்திருக்கிறார். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று வாலிப பருவம், இன்னொன்று முதுமை பருவம். குழந்தை பருவம் என்பது அறியாமையின் பருவம். குழந்தை பருவத்திலே அதிகம் எதுவும் தெரியாது, அது அறியாத வயது, சிறு வயது. அதே போல முதுமை, அது இயலாமையின் பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இயலாத ஒரு சூழ்நிலையிலே இளமையில் மிகவும் திடகார்த்தமாக இருந்தவர்களெல்லாம் முதுமையில் அடங்கி ஒடுங்கி விடுவதை பார்க்கிறோம். காலத்தினுடைய கோலம், சூழ்நிலைகளின் சூழ்ச்சி முதுமையை முடக்கி விடுகிறது. அது இயலாமைக்குரிய பருவமாக ஆகிவிடுகிறது. எப்படி இருந்த நான் இன்று இவர்களெல்லாம் பேசும்போது ஆகிவிட்டேனே என்று வருத்தப்படக்கூடிய பெரியவர்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் 3 கட்டங்கள். அந்த 3இல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவம் இருக்கிறதே, அது சக்தியுள்ள பருவமாக, சாதனை பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாலிப பருவம் இருக்கிறதே, அது சாதிப்பதில் மிகப்பெரிய புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் அந்த வாலிப பருவத்தை பற்றி பார்ப்போமேயானால் நிச்சயமாக அதில் பல சாதனைகள் நிகழ்ந்திருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை சுற்றி இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் வாலிபர்கள் தான். வாலிபர்களைத்தான் அல்லாஹ் அவர்களை சுற்றி இருக்க வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இந்த வரிசையிலே நிறைய நபிமார்களை அல்லாஹ் வாலிபர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே இருப்பார்கள். சுவனத்திலே அவர்களுக்கு தாடி இருக்கும்.
காரணம் என்னவென்று சொல்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போய் அங்கு அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு வந்த அந்த சூழ்நிலையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் காளைக்கன்றை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்படி வந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய லிஹ்யத்தை பிடித்தார்கள். எனவே அதன் காரணமாக அவர்களுடைய தாடி குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால், அவர்களுடைய தாடியை பிடித்த அந்த வரலாறு குர்ஆனில் பதிவாகி இருப்பதால் அல்லாஹ் நாளை சுவனத்திலும் அவர்களை தாடியுடனே வைத்திருப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, வாலிபர்கள் நிறைய தாடி வைக்கிறாங்க. ஆனால் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு எல்லை இல்லை, அதற்கான ஒரு வரையறை இல்லை. காலத்தின் கோலமாக, நவீனத்தின் சாட்சியாக, சினிமா நடிகர்களின் மோகத்தால் இதுதான் இன்றைய ட்ரெண்ட் என்ற அடிப்படையிலே தாடி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது நபிமார்களினுடைய சுன்னத் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சொல்ல வருவ விஷயம் என்னவென்று சொன்னால், இளமை பருவம் இருக்கிறதே அது சாதனை பருவம், அல்லாஹ் விரும்புகின்ற பருவமாக இருந்திருக்கு. அல்லாஹ் விரும்பக்கூடிய பருவம் இளமை பருவம், அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய பருவம் வாலிப பருவம். இன்னைக்கு அந்த வாலிபம் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது என்பது கைசேதத்திலும் கைசேதம். நமது இளைஞர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சிலர் போதைக்கு அடிமையாக, சிலர் இணையத்தில் வீழ்ந்து மொபைலுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள், சிலர் பெண்ணுக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள். இரவெல்லாம் அவர்கள் மொபைலிலே இணையத்திலேயே கழித்து பகலின் பரக்கத்தை பெற வேண்டிய நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, இளமை பருவம் இருக்கிறதே அது இன்று வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஓய்வு நேரங்களை எல்லாம் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய வாலிபம், அவர்கள் அந்த வாலிபத்தை அழித்தார்கள், கழித்தார்கள் அல்ல, ஃபனா ஷபாபன் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக அதை அழித்துக் கொண்டார்கள். குல்லு மன் அலைஹா ஃபான் என்று அல்லாஹ் தனது மறையிலே சொல்லுவான். குல்லுவன அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போய் என்ற அந்த ஃபான், அதை வாலிபத்தில் நலியவர்கள் அழித்து கொண்டார்கள். இப்போ வாலிபத்தை அல்லாஹ்வுடைய கழிச்சாங்க இல்லை, அழிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய நினைவிலே, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதிலே, அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்துவதிலே, மக்களுக்கு அல்லாஹ்வை எடுத்து சொல்வதிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாலிபம் அழிந்தது. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வாலிபம் எப்படி கழிகிறது என்பதை கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள், வயது 26. இப்படி நிறைய சஹாபாக்கள் அந்த இளம் வயதில் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், நபியை புடைசூட சுற்றி இருந்தார்கள். அந்த வாலிபம் இன்று நம்மில் எப்படி இருக்கிறது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனவரி 12ஆம் தேதியை 1985 தேசிய இளைஞர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எதற்காக? இளமை என்பது சாதனைக்குரிய பருவம். அந்த இளமை வீணாகி போய்விடக்கூடாது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை எல்லாம் பின்னால் தலைவர்களாக உருவாகுவதற்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த ஒற்றை கருத்தில் தான் இந்த தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நமது வாலிபர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்களேன். அன்பிற்குரியவர்களே, வாலிபர்கள் அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதோடு இணைத்து கொண்ட அந்த மனிதர் அரிசி நிழலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எதில் சொந்தக்காரர்களாக, எதில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வயதிலே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். 10 வயதிலே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். 21 வயதிலே அவர்கள் குர்ஆனை திரட்டுகின்ற பணியில் அமர்த்தப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் குர்ஆன் வைத்திருக்கிறோமே, இந்த குர்ஆனை திரட்டி கொடுத்ததினுடைய மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரர் ஸைத் இப்னு ஹாரிஸா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யமாமா போர் முடிஞ்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரைவாக வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. ஹலீஃபாவே, யமாமா போரில் நிறைய காரிகளும் ஹாஃபிதுகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். குர்ஆன் அழிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன்.
எனவே அந்த குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும், குர்ஆனை கோர்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத செயலை நான் எப்படி செய்வது என்று மறுக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அவர்கள் வலியுறுத்தி அதன் பிறகு அவர்களுக்கும் எண்ணம் ஏற்பட்டது, நாம் குர்ஆனை கோர்வை செய்ய வேண்டும். ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், ஹாஃபில்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போர்களின் மூலமாக என்று சொன்னால், அப்பொழுது குர்ஆனை எப்படி நாம் காண்பது? ஆளை அனுப்புகிறார்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவிடத்தில். ஸைத் இப்னு ஹாரிஸாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனானி மொழி, யூத மொழி, அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 14 வயசில் கற்றுக்கொண்டு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, அதை நீங்கள் படிப்பீர்களா? அதை நான் எழுதவும் செய்வேன்னு சொன்னாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படியாக அதற்கு பின்பு அவர்கள் காத்திபுல் வஹியாக இருந்தார்கள், குர்ஆனை எழுதக்கூடியவராக. நபிக்கு வஹி வரும்போதெல்லாம் அந்த குர்ஆனை பதிவு செய்கின்ற இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வைத்தார்கள். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவைத்தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க. வந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், உங்களை நான் இளைஞராகவும் புத்தி கூர்மையுள்ளவராகவும் நீங்கள் காத்திபுல் வஹியாகவும் இருக்கிறீர்கள், அதன் காரணமாக குர்ஆனை நீங்கள் தான் ஒன்று திரட்ட வேண்டும் என்று பொறுப்பு கொடுக்கிறார்கள். குர்ஆனை ஒன்று திரட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. யார் யார் உள்ளத்திலோ எங்கெங்கோ இருக்கும், பல எலும்புகளிலும் கட்டைகளிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை தேடி பிடித்து இது குர்ஆனுடைய வசனம்தானா என்பதையும் ஆய்வு செய்து அதை ஒன்று திரட்ட வேண்டும். சொல்லுவாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா, அபூபக்கர் சித்திக் நாயகன் என்னைய அழைச்சு இந்த மலையை இங்கிருந்து அங்கே தூக்கி வைங்கன்னு சொன்னா கூட அது எனக்கு லேசா இருந்திருக்கும். மலையை தூக்கி அந்த பக்கம் வைங்கன்னு சொன்னா கூட அது எனக்கு லேசான விஷயமா இருந்திருக்கும். ஆனா குர்ஆனை கோர்வை செய்ய சொன்னார்கள், அது மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனாலும் கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். சிரமப்பட்டு குர்ஆனை கோர்வை செய்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா 21 வயதிலே அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குர்ஆன் பிரதியை கோர்வை செய்து அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட கொடுத்தாங்க. அந்த பிரதி அவர்கள் காலமெல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது, பாதுகாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே அவர்களிடத்திலே அது கொடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்பு அவர்களுடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அந்த பிரதி இருந்தது. பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே குர்ஆன் பிரதிகள் பல அச்சிடப்பட்டு பல பிரதி எடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது என்பது வரலாறு. ஆக இப்படியாக இன்று நமக்கு இந்த குர்ஆன், அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாமே. குர்ஆன் தான் நமக்கு எல்லாம். நம்முடைய வழிகாட்டி குர்ஆனாகத்தான் இருக்கிறது. எனக்கு பின்பு நான் குர்ஆனையும் என்னுடைய நபி மொழிகளையும் விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் தான் நமது உயிர் மூச்சு. அந்த குர்ஆன் நம்மிடத்திலே வருவதற்கு காரணமானவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சிந்து சமவெளியை அந்த அன்றைய காலத்திலே அந்த மன்னன் அதை சிறைபிடிக்கும் போது இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள் அதை வெற்றி கொள்ளப்படும் போது வயது 21 என்று சொல்லப்படுகிறது. இப்படி வரலாற்றின் வெளிச்சத்திலே இஸ்லாத்தினுடைய அந்த வார்த்தை எடுப்பிலே நாம் பல விஷயங்களை ஆய்வு செய்வோமேயானால் அது அத்துணையிலும் வாலிப பருவத்தில் சாத்தியமாக இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இன்று அந்த வாலிப பருவம் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? அந்த வாலிப பருவத்தினுடைய நிலை என்ன? வைது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மகனே இப்படி நான் ஒரு இறை இல்லத்தை புறணமைக்கப் போகிறேன், கட்டப் போகிறேன், அதற்கு எனக்கு நீ உறுதுணையாக உதவியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று சொன்னார்கள். வயது முதிர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வயது குறைந்த இளைஞராக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அங்கு ஒன்று சேருகிறார்கள். கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள். காபத்துல்லாவை கட்டி எழுப்பினார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களில் இருந்தும் இதை நீ கபூல் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக முன்றைய பெரியவர்கள் எல்லாம் இளைஞர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடனே எடுத்துக்கொண்டார்கள், தன்னுடனே அழைத்து கொண்டார்கள், தன்னுடன் வைத்து கொண்டார்கள். அதன் மூலம் கஅபாவை புறணமைத்தார்கள் என்பது வரலாறு. எனவே இளைஞர்களே, போ என்று கண்டுகொள்ளாமல், அவன் சொன்னா கேட்க மாட்டான், அவன் எல்லாம் சரிப்படாது, அவன் எனக்கு பிறக்க வேண்டியவனே இல்லை என்று சொல்வதெல்லாம் உண்மையிலேயே மடமையிலும் மடமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இளைஞர்களை ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. அது அல்லாஹ் விரும்பக்கூடிய பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு 7 வயது என்று சொல்லப்படுகிறது. சின்ன வயசு தான், 13 வயசு என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட குறைந்த வயதில் ஹதீஸை தேடுகிறார்கள். ஒரு தடவை ஹதீஸை தேடும் பணியில் அவங்க போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் கதவை தட்டுறாங்க, ஆள் இல்லை. அந்த கையில் வைத்திருந்த துண்டை வைத்து அப்படியே படுத்து விடுகிறார்கள். தெருவில் பறந்த தூசிகள் எல்லாம் அவர்களின் மீது வந்து விழுகிறது. பிறகு அந்த வீட்டுக்காரர் கதவை திறந்து பார்க்குறாரு, நான் அல்லாஹுவின் தூதரின் சிறிய தந்தையின் மகனே, எதற்காக இங்கு இப்படி படுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை கூப்பிட்டிருந்தால், ஆள் வைத்து என்னை அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள், சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்டவுடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபியினுடைய பொன்மொழி அந்த அளவு உன்னதமானது, அதை தேடி அதை பெற்றுக்கொள்வதில் தான் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி அன்றைய இளைஞர்கள் எல்லாம் மார்க்கத்தை தேடுபவராக இருந்தார்கள். அன்றைய இளைஞர்கள் எல்லாம் தீனை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சாதனைக்குரிய பருவம் சாபத்திற்குரிய பருவமாக ஆகிவிட்டது. சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இளமை பருவம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இளைஞர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள், பண்படுத்தப்பட வேண்டியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படித்தான் இந்த சமூகத்தை பயன்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். அவர்கள் அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கினார்கள். ஆக நம்முடைய இளைஞர்களும் நம் இளைஞர்களை பொருந்திக் கொள்வானாக. நல்லடியார்களே, முஃமின்களே, உண்மையிலேயே இளமை பருவம் இருக்கிறதே, அது கவனிக்கப்பட வேண்டியது, கண்டும் காணாமலும் இருக்கப்பட வேண்டியது அல்ல என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிமார்களெல்லாம் இளமை பருவத்தில் தான் நுபுவத் கொடுக்கப்பட்டது. நபியை சுற்றி இருந்த தோழர்கள் எல்லாம் வாலிபர்களாகத்தான் அதிகம் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் விரும்புகின்ற பருவங்களில் முதன்மையானது, விருப்பமான பருவம் அது வாலிப பருவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் திக்கு திணறி ஒரு கோபமான ஒரு மனிதன் கோபத்தின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது போல இளைஞர்கள் அவர்களை அழித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. இளைஞர்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல தொழுகையாளியா இருப்பார், ஆனாலும் அவர் மொபைலுக்கு அடிமையாகி இரவெல்லாம் அவர் வீணாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் காதலில் அடிமையாகி விடுகிறார். அதன் காரணமாக வாழ்க்கையை இழந்து விடுகிறார். குடும்பத்தினுடைய மான மரியாதையை காற்றில் பறக்க விட்டு விடுகிறார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு வகையிலே இளைஞர்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள். எனவே அந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இளைஞர்களை பயன்படுத்தினார்கள். நம் இளைஞர்களும் அல்லாஹுவினுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம் இளைஞர்களை அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்ந்து இஸ்லாத்தின் உயிர் நாடியாக இருப்பதற்கு நமது இளைஞர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.